சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இது ரொம்ப மைல்டா இருக்கும். ரொம்ப ஸ்பைஸா வந்து இல்லாம எவ்வளோ வேணாலும் நெறைய சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன்ல இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள் இவ்வளத்தையும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு குக்கர்ல ஒரு 10 விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சுட்டு, அப்புறமா வந்து ஆயில்ல வந்து ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, அ பெருஞ்சீரகம், ம் கிராம்பு, அன்னாசி மொக்கு இவ்வளோ போட்டு, அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, திருப்பி வந்து இத வந்து அந்த அ வேக வச்சது இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூளு, மஞ்சத்தூள், தேவைக்கான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு, இது கூடயே வந்து ஒரு கைப்பிடி மல்லி, புதினா எல்லாமே போட்டிருக்கணும். நல்லா வதக்கி வச்சிடணும். பிறகு வேக வச்சிருந்த மட்டன் கூட வந்து இந்த விழுத வந்து சேர்த்துக்கணும். இது நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அதோட சேர்த்து தண்ணி அளந்து இப்போ இன்னைக்கு வந்து நான் 3 பெரிய கப் அரிசி வச்சிருக்கிறேன். இதில 1 கப் அரிசிக்கு வந்து 2 1/2 கப் தண்ணி. இந்த மாதிரி விதத்தில வந்து தண்ணி விட்டு ஒரு இதில ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். மைல்டு காரம் இதுக்கு ரொம்ப லைட்டா இருக்கும். அதில சால்ட் போட்டு அப்புறம் ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்த ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆவி பறக்கிற மட்டன் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து எவ்வளோ வேணா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த சண்டே என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி வச்சு